ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு அவர் பகை கொண்டவர் என்றாலும் அவர் 2ஆம் இடத்தில் அமர்வது யோகம். ஏனென்றால் குரு தனக்காரகன். அவர் தனஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்வார். மேலும் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். சுக்கிர ராசியிலே பிறந்தவரின் நீங்கள் வெள்ளி அப்படிங்கிற சுக்கிர பகவானோட ராசி. ஆனால் உங்களுக்கு 8-11 கூறியவர் குரு பகவான் என்றாலும் குரு சுக்கிரனை வெறுக்கவில்லை. சுக்கிரன் தான் குருவை வெறுக்கின்றார். குரு முழு சுபர், சுக்கிரனோ முக்கால் சுபர். இது சுக்கிரனுக்கு பிடிக்கவில்லை. காரணம், உங்களுடைய ராசிக்கதிபதியான சுக்கிரன் அசுர குரு, குருவோ தேவர்களின் குரு. ஆகையால் குரு எப்பொழுதும் உங்களுக்கு நற்பலன்களைத்தான் செய்வார். அதே சமயத்தில் சில சோதனைகளையும் கொடுப்பார். காரணம், ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களாகிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குருதசை சந்தித்தே தீர்வீர்கள். ஆகையால் நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு குருதசை எவ்வாறு அமைந்திருந்தது. அது நீங்கள் கீழே கமெண்ட்லையும் போடலாம். காரணம், கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே நீங்கள், உங்களுக்கு குருதசை உங்களோட மத்தியம வயதிலே வந்து விடுமே. ஆகையால் குரு உங்களுக்கு நல்லவரல்ல என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை அவர் சோதிப்பார். ஆனால் அவரே தான் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். ஆகையால் இங்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்ற இந்த நிலையில் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வது தனயோகத்தை கொடுக்கும். தனலட்சுமியின் அருளை பெறுவீர்கள். புதிய செயல்களிலே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்கு வன்மையால் சகல விதத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். காரிய முயற்சியிலே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை, சொல் பேச்சு எந்த விதத்திலும் யாரும் உங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு வல்லமையான உங்களுடைய முயற்சிக்குரிய யோகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். குடும்பஸ்தானம் பலம் பெறுகின்றது. தனம் ஸ்தானம் 2ஆம் இடம் தனக்காரன் அமர்ந்திருப்பதனால் தனயோகம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தனஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபம் அதிகரிக்கும். வியாபார விருத்தி, தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்கக்கூடிய நன்மையான காலம் என்று இந்த 66 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பலம் வாய்ந்த இந்த 66 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் மனதை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வக்ரசனி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். சில சமயங்களிலே மனதை கொஞ்சம் அழுத்தமாக, இடம் சோர்வாக இருக்கின்றோம் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதை தீர்ப்பதற்கு நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். வக்ரசனியுடைய வக்ர பார்வை ராசியின் மீது இருப்பதனால். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருப்பதனால் மனதிலே உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவீர்கள். வேலை என்று வருகின்ற உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. பேரதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். புதிய வேலை கிடைக்கக்கூடிய நன்மை, வேலையிலே ஊதிய உயர்வு போன்றவர்களுக்கான சாத்தியம் என்று இந்த 66 நாட்கள் உத்தியோகத்தில் நிச்சயம் உங்களுக்கு உயர்வுகள் இருக்கின்றது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த குரு நட்சத்திர பெயர்ச்சி மிகவும் சிறப்பும் பலமும் கொண்டதாகவும், அதே சமயத்தில் யோகாதிபதியான சனியும் தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நிலை இருப்பதினால் புதிய முயற்சியிலே நன்மை, குடும்பம் அமையக்கூடிய திருமண யோகம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பலம் பெறுகின்றது. இதனால் 2லே குரு இருந்தால் குரு பலம். ஆகையால் திருமணம், மறுமணம் என்கின்ற அமைப்பிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் அதற்குரிய ஒரு நல்ல வரணம் அமையக்கூடிய யோக நாட்களாக இந்த 66 நாட்கள் அமையும். பலம் வாய்ந்த நாட்களாக இருப்பதனால் தொழில், வியாபார, உத்தியோகம், பொருளாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றமும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷமும், புதிய வாழ்க்கை துவங்கக்கூடிய ஒரு யோகமும் கொண்ட ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.